வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா மைண்ட் கிராஃப்ட் தான் ஆட போகிறோம். மைண்ட் கிராஃப்டில் சர்வைவல் மோட், கிரியேட்டிவ் மோட் அப்படின்னு 2 மோட் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன மோட் ஆட போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிவ் மோடில் வீடு தான் கட்ட போகிறோம். சர்வைவல் மோடு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக விளையாண்டு போடுறேன். கிரியேட்டிவ் மோடில் என்னென்னா சர்வைவல் மோட்னால் நீங்கள் இப்போது ரியல் லைஃப் மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நிறையா ஸ்பைடர்ஸு, ஜாம்பிஸ் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கிட்ட நீங்கள் தப்பிக்கணும். ஆனால் க்ரியேட்டிவ் மோட்னால் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. யார் உங்களை எப்படி அடித்தாலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பறந்துக்கலாம், நான் பறக்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வீடு கட்ட போகிறோம் அப்படின்றனால ஒரு நல்ல இடம் தேடணும். எவனும் வீடுலாம் கட்டி வச்சிருக்கான். அப்படியே நான் ஒரு ட்ரீ ஹவுஸ் கட்டலான்னு இருக்கேன் கைஸ். ஸோ அது லாஸ்ட்டாக கட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்ட போகிறேன். அதுக்கு நல்லா ஒரு பிளெயினான ஒரு இடம் வேணும் நம்மளுக்கு. அந்த இடத்த தான் இப்போ நான் தேடிட்டுருக்கேன். ஓகே, அதை நான் தேடிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ நான் ஒரு நல்ல இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே நிறைய மஷ்ரூம்லாம் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் நம்ம வெட்டி விட்டுறலாம். ஆனால் அது இருக்கக்கூடாது நம்ம வீடு கட்டுறதுக்கு. அது இருந்தால் அது மேலேயே நம்ம வீடு கட்ட முடியாது. அதே மாதிரி நிறைய செடியெலாம் இவனை வளர்த்து வச்சுருக்காங்க, அதையும் நம்ம அப்படியே வெட்டி விட்டுறலாம். அதே மாதிரி சர்வைவல் மோடு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மல்டிப்ளேயர் மோடு கூட இருக்குது இந்த கேமில். அது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒன்று அப்படியே ப்ளே பண்ணிட்டே இருக்கோம். ஓகே, இப்போ ஒரு மஷ்ரூமையாக நான் அப்படியே கட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன இவ்வளோ மஷ்ரூம் வந்திருக்கு? இவ்வளோ மஷ்ரூமாக வளரும்? இது மஷ்ரூமா இல்லை வேறு என்ன எனக்கு தெரியல. லைட்டாக மஷ்ரூமாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ இந்த இடம் தான் நான் பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ வேறு எந்த இடமே இல்லை, எல்லா இடமும் மேடு பள்ளமாக இருக்குது. இங்கே ஏதாவது கல் போட்டுடலாம். என்ன கல் போடலாம்? ஓகே, இது கிராவல்லா? இந்த கல்லை போட்டுடலாம் கைஸ். இப்போ இந்த கல் நம்மக்கிட்ட 64 இருக்குது. 1 2 3 4 5, அப்புறம் இந்த மரம் வேறு இங்கே இருக்குது 6, அப்புறம் 7. நம்ம இப்போ 7 போட்டாச்சு. இந்த மரத்தை இந்த மரம் நமக்கு தேவை. ஆனால் இங்கே அந்த மாடர்ன் ஹவுஸை நான் கட்டிட்டு அது பக்கத்துலேயே ஒரு ட்ரீ ஹவுஸ் வைக்கலான் இருக்கேன். ஸோ இந்த மரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு உட்டன் பிளாக் ஒன்று இருக்கும். அந்த உட்டன் பிளாக்கு நமக்கு இப்போ தேவை. எங்கே இருக்கும் அந்த உட்டன் பிளாக்குன்னா இங்கே இருக்குல்ல. இப்போ இதில் நான் இந்த உட்டன் பிளாக்கு, இந்த எல்லா உட்டன் பிளாக்கையும் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு டிசைன் போட தேவைப்படும். ஓ மை காட். ஸோ ஓகே வியூவர்ஸ், நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். என்னென்னா இங்கே அன்இவனாக இருக்குது அப்படின்றனால இங்கே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சுக்கிட்டேன். அது மட்டும்தான் இப்போ நான் கட் பண்ணேன், வேறு எதுவுமே நான் கட் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ இந்த மைன்கிராஃப்ட் திடீர்னு ஆடை போட்டு விட்டேங்க கைஸ். இந்த கேம் இதுதான் பிரச்சனையே. ஸோ இருங்க கைஸ், நான் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ஆடு வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம மாடர்ன் ஹவுஸை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி சைடில் வர மரத்தெல்லாம் லைட்டாக வெட்டி விட்டுட்டு இப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னே தெரியலையே கைஸ். ஓகே, நம்ம இந்த பக்கத்தில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அதுக்கு முதல்ல இந்த மரத்தை இடிக்கணும். மரம் தான் இங்கே நிறையா வளர்ந்துருக்கே. ஸோ இந்த மரத்தை அப்படியே கட் பண்ணிக்கலாம் டக்குன்னு. இந்த கேமில் இதுதான் எனக்கு பிடிச்சது. அப்படியே டக்குன்னு கட் பண்ணி விட்டுலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சி, சாயந்தரம் இப்போ தான் நைட் ஆகுது கைஸ். ஆனால் நைட் ஆனால் நம்ம பயப்பட தேவையில்ல. சர்வைவல் மோடில் தான் நம்ம பயப்படணும். ஏன்னா தங்குறதுக்கு இடம் இருக்காது, ஜாம்பி வேறு அங்கேயும் இங்கேயும் அலையும். ஸோ நம்ம நைட் நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா பயப்படணும். காலையில் நேரத்தில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இப்போ நான் அந்த மரத்தை அப்படியே வெட்டி விட்டு அப்படியே இங்கே பிளாக்ஸ் வச்சுக்கிட்டே வரேன். நான் எந்த மாதிரி வீடு கட்ட போகிறேன்னா ஒரு மாடர்ன் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறேன். ஸோ இப்போ அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி வீடுக்கு தேவையான ஸ்கொயரை நம்ம அப்படியே இந்த ஸ்ப்ரூஸ் வுட்டு
இந்த இந்த வுட்டுக்கு பேர் வந்து ஸ்ப்ரூஸ் வுட்டு. இதை வச்சு அப்படியே கட்டிகிட்டே போயிடலாம். மழை பெய்யுது கைஸ், கேமில் வந்து மழை பெய்யுது. ஆக்சுவலி இந்த மைன்கிராஃப்ட் கேமில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா வந்து நைட்டுனா வந்து இப்போ நமக்கு ரியல் லைஃப்பில் நைட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கேம்லேயும் நைட்டாக இருக்கும், அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து நான் அந்த மோடை வைக்கலை. ஆக்சுவலி அதுக்குன்னு தனியாக ஒரு மோடே இருக்குது, ஆனால் நான் அந்த மோடை வைக்கலை. அதனால் இப்போ வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டில் மழையே போயிடல, ஆனாலும் இங்கே மழை பெய்யுது. ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த ரெக்டாங்கிள் ஷேப் போதும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ரெக்டாங்கிள் ஷேப்பே போதும். நம்ம பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நான் ஒன்று பண்ணுற மாடர்னா அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி கட்டிக்கலாம். இப்போ நான் பண்ணுறத பாருங்கள், அப்படியே பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் பண்ணுறத அப்படியே பார்த்துக்கோங்க கைஸ். நான் வந்து வாய்ஸ் ஓவரை நிறுத்திடுறேன். ஸோ கைஸ், நான் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ நான் வந்து எண்ணி கத்துறனால தான் கட்டுறனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவரை பார்த்திங்கன்னா நிறுத்திட்டேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் இந்த வீடு எப்படி கட்டுறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நான் வாய்ஸ் ஓவரை நிறுத்திடுறேன்.
கேமில் வேறு திடீர்னு ஆடை போட்டு விட்டுறாங்க காய்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சி அதுக்கு தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக ஆன் பண்ணேன். எதுக்கு அப்படின்னா வந்து வாய்ஸ் ஓவர் ஆன் பண்ணேன். எதுக்கு அப்படின்னா வந்து இந்த நான் கட்டுறது வந்து ரெக்டாங்கிள் ஹவுஸு, அதனால நான் இப்படி கட்டுறேன். ஒரு வேளை நீங்கள் ஸ்கொயர் ஹவுஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கட்டக்கூடாது, வேறு மாதிரி ஃபார்மில் கட்டணும். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து எல்லா சைடும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே இந்த மாதிரி வரும். அப்போ வந்து நார்மல் கிளாஸ் பேன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சு விட்டுருங்க. அப்படியே இங்கே ஒன்று வச்சுட்டேன்னா அப்படியே என்னடா வைக்க முடியல, இதை ஒட்டிட்டு வைக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி அப்படியே வச்சு விட்ருங்க. அந்த மாதிரி வச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரு நான் வந்து 4 ஃப்ளோர் கட்ட போகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளோர் வேணுமோ அவ்வளோ ஃப்ளோர் கட்டிக்கலாம். இப்படி உங்களுக்கு ஃப்ளோரே வேணான்னா கூட கட்டாமல் போகலாம். ஒரு ஃப்ளோர்லேயே நீங்கள் வந்து நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு சைடு முடிச்சிட்டேன்னா அதே மாதிரி இப்போ நான் வந்து எல்லா சைடும் பண்ணிடுறேன். இதே மாதிரி தான் கைஸ் பண்ணணும் எல்லா சைடும். ஒரு ஒரு சேஞ்சு கூட இல்லை. ஸோ இந்த இடத்துல 5 வச்சுருக்கோம் கைஸ். ஸோ இதுக்கும் அதே மாதிரி நார்மலாக இங்கே அப்படியே ஒட்டிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு விட்டுறணும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ. அப்புறம் நீங்கள் ஒரு டவுட்டு கேட்கலாம், ஏன்டா இங்கே மட்டும் எதுவுமே போடாமல் வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து முன் வாசல், இது வந்து பின் வாசல், அதாவது என்ட்ரன்ஸ் டோரு. அதனால தான் நான் இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டு வச்சுட்டு இங்கே மட்டும் சைட்லலாம் கிளாஸ் போடுறேன். நான் 4th ஃப்ளோர் வரைக்கும் கட்டலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என் முடிவை நான் மாற்றிக்கிட்டேன். நான் 3rd ஃப்ளோர் வரைக்கும் தான் கட்ட போகிறேன். வந்து இந்த ஒரு கேம்லேயே நிறைய ஆடை போட்டு விட்றாங்க கைஸ், கடுப்பாகுது. இதுதான் நான் இந்த மைண்ட் கிராஃப்டே ஆடுறது இல்லை, இருந்தாலும் நம்ம ஆடுவோம். ஓகே, இப்போ வந்து அப்படியே கண்ணாடி போட்டாச்சு. நம்ம 3rd ஃப்ளோர் வரைக்கும் கட்டுறதுனால இங்கே நிறைய மரம் இடிக்கும். அந்த மரம் நான் பார்ட் 1லேயே வெட்டி அதான் நான் இப்போ வந்து நான் வாசல் கட்ட போகிறேன் கைஸ். இந்த வாசலுக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் இந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த வுட்டு தான் எடுத்து வைக்க போகிறேன். இப்போ வந்து நமக்கு டோர் தேவை. நான் இந்த ஜங்கிள் டோர் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 வாசலுக்குமே இந்த வேறு வுட்டை வச்சு அப்புறம் டோரையும் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து பார்ட் 1. பார்ட் 1ல் நான் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே கார்பெட்டு போட போகிறேன். இப்போ வந்து நம்ம கார்பெட்டு போட போகிறோம். இங்கே கார்பெட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த வுட்டை போட்டுடலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கார்பெட் போட்டுடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நான் எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த வுட்டையும் போட்டுட்டேன். இப்போ வந்து அந்த கார்பெட் போடுறேன். இந்த கார்பெட் போட்டு முடித்தோடனே இந்த பார்ட்டியை நம்ம முடிச்சிக்கலாம். இப்போ வந்து அது ரொம்ப கார்பெட் போடுறது ரொம்ப டைம் ஆகுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கார்பெட்டும் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதோட இந்த பாட்டு முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு பார்ட் 2 போடுவோம். அப்புறம் 2nd ஃப்ளோர் கட்டி இங்கே படிக்கட்டெலாம் வச்சுட்டு அப்படியே மேலே அந்த மாதிரி 3rd ஃப்ளோர் கற்றுவோம். அது 3 பார்ட்லேயே நம்ம கட்டி முடிச்சிடலாம். ஓகே, பாய்.